ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போலியான பேரீச்சம்பழங்களை எப்படி கண்டறிவதை தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் விற்பனைக்கு வருகின்ற பேரீச்சம்பழங்களும் போலியான பழங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதனால நமக்கு மிகுந்த குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதை நம்ம எப்படி கண்டறியுது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். உலர் பழங்களில் ஊட்டச்சத்துக்களும் மினரல்ஸ்களும் நிரம்பி இருக்கின்ற விஷயம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உலர் பழங்களை அப்படியே சாப்பிடலாம் அல்லது தண்ணீரில் ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம். உலர் பழ வகைகளை சேர்ந்த திராட்சை, பேரீச்சு போன்ற அனைத்துமே வந்து இனிப்பு சுவை கொண்டதாக தான் இருக்குது. நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் வகையாக இந்த பொருளாக இருக்குது. பொதுவாக பேரீச்சம்பழங்களை பார்த்தீங்க அப்படின்னா பாலைவன தேசங்களில் அதிகமாக விளையக்கூடியதாக தான் இருக்குது. அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அல்லது உள்நாட்டிலே வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த பேரீச்சம்பழம் வந்து விளையுது. விற்பனைக்கு வரும் போலிகளை பற்றி நான் அப்படி சொல்கிறேன். மக்களிடம் பேரீச்சம்பழங்களுக்கு பெரும் வரவேற்பும் தேவையும் இருப்பதனால மற்ற உணவுப் பொருட்களைப் போலவே இதுலேயும் போலிகள் வந்து ஊடுருவி தான் இருக்குது. அதிலும் சீனாவில் வந்து ஜூஜிபி அப்படிங்கிற, அதாவது ஜூஜூபி அப்படின்னா அதுவும் ஒரு பல வகை சேர்ந்தது. போலி சந்தையில் கொடிகட்டி பறக்கிறது. நம்ம ஊரில் நம்ம பார்க்கும் மலை இழந்த பழம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையை சேர்ந்த இந்த ஜூஜிபி பழங்கிறது. ஆனால் உலர வைத்த பிறகு பார்ப்பதற்கு பேரீச்சம்பழம் பழத்தை போலவே இருப்பதனால அதனால் போலியாகவே விற்பனைக்கு வந்து இதை கொண்டு வராங்க. சரியான ஒன்றை வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா, மார்க்கெட்டில் விற்பனைக்கு வருகின்ற பேரீச்சம்பழங்களும் போலியான பழங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதால் நமக்கு மிகுந்த குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும். அதை நம்ம எப்படி கண்டறியுது அப்படின்னா, சீனாவில் இந்த பழம் வந்து பிரபலமாக இருக்குது. சீனாவில் ஜூஜிபி பழங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. அங்கு இந்த பழங்கள் வந்து மிகவும் பிரபலம். அதே சமயம் உலக அளவில் சந்தையில் பல போலி பொருட்கள் சீனாவிலேருந்து தான் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்பிள் போன்றதாக இருக்கும். ஜூஜிபி பழத்தை மலை இலந்தை அப்படிங்கிற பழத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து காய வைக்கும்போது சிறிய வகை ஆப்பிள் போல தான் வந்து இது ஃபஸ்ட்டு காயாக இருக்கும்போது உங்களுக்கு தோணும். அதுவே பழமாக மாறிடுச்சு அப்படின்னா பேரீச்சம்பழத்தை போல தான் இருக்கும். அதிலும் உலர் பழமாக மாறிடுச்சு அப்படின்னா பேரீச்சம்பழத்துக்கும் இந்த ஜூஜிபி பழத்துக்கும் ரெண்டுக்குமே வந்து சம்பந்தமே ஒற்றுமையாக தான் இருக்கும். வேறுபாடாக தெரியாது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியா இருக்குது. இதில் எது வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இது இருக்கும். எல்லாருமே வந்து அந்த கருப்பு டேட்ஸ் சொல்லிட்டு பார்த்துருப்போம். நிறையா கருப்பு திராட்சை, கருப்பு டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். கருப்பு டேட்ஸ் வந்து கருப்பு கலரில் இருக்கும். அதோட பேர் என்ன, ஆஜ்வா பேரீச்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய சந்தைகளில் ஆஜ்வா பேரீச்சை வந்து ஒரு அந்த பேரே வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். அது வந்து ஃபேமஸானது. இந்த பழங்கள் விற்பனைக்கும் வருது. அதிலும் இந்த பழம் வந்து அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா வங்காளதேசத்தில் தான் வந்து இந்த பழம் வந்து, அதாவது கருப்பு பேரீச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, இது உருவாகுது. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் பகுதியில் மாற்றமாக இருக்கும். உண்மையான பேரீச்சம்பழங்களை அடையாளம் காணும்போது சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது அதன் மேல் தோல் பகுதியை பார்த்து வாங்கணும். அது வந்து பொதுவாக வந்து சுருங்கி தான் வந்து இருக்கும். அந்த ஒரிஜினல் பேரீச்சம்பழம்லாம் சுவையில் வந்து மாற்றம். உண்மையான பேரீச்சம்பழத்தின் நிறம் வந்து பளபளப்பாக இருக்கும். அதன் சுவை வந்து கச்சிதமான இனிப்பு கொண்டதாக இருக்கும். அளவுக்கு அதிகமான இனிப்பு வந்து இருக்காது. இதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். பேரீச்சம்பழங்கள்லேயும் வந்து தயாரிக்கல முதல் நாடாக இருக்கிறது வந்து எகிப்து தான் இருக்குது. உலகிலே எகிப்து நாட்டில் தான் பேரீச்சம்பழம் வந்து மிக அதிகமான அளவில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் விளையக்கூடிய பேரீச்சம்பழங்களுக்கு இந்தியாவில் வரவேற்பதையும், அதாவது உலகத்திலே எகிப்தில் தான் அதிகமாக பேரீச்சம்பழம் வாங்குறாங்க. ஆனால் விளையிறது பார்த்தா அரபு கண்ட்ரீஸில் அதிகமாக விளையுது. இதில் வந்துட்டு நிறைய ஃபேக்கானதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கலப்பட பொருளாக வந்து இந்த ஜூஜிபி பழங்கிற இந்த மலை இலந்தை பழத்தை தான் கலக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வாங்கும்போது ஒரு சில பழங்களை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் அதிகப்படியான டேஸ்ட் இருந்தால் அது கலப்படமான பொருள். ஏன்னா ஒரிஜினல் டேஸ்ட்டில் அளவான இனிப்பு தான் இருக்கும். அதனோட தோல்கள் எல்லாம் சுருங்கின மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் வந்து பல இடத்துல கலப்பட பொருட்கள்லாம் செய்கிறாங்க. நீங்களும் இனிமேல் டேட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டான டேட்ஸாக அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் வந்து டேட்ஸ் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.